சுவையான சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பாருங்கள், மீன் கோலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முள் இருக்குமே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களே மீன் குழம்பே வைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி உருண்டை தான் செய்வீங்க. வாங்க இப்போ மீன் கோலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மீன் கோலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன் வந்து ரொம்ப முள் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அவிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வால் பகுதியை கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் முதல்ல சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுட்டு லேசாக தண்ணி தொளித்து, அதாவது கெட்டி மாமாவே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பூனு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே 1/2 கிலோவுக்கு மீனுக்கு தேவைப்படுற அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ லேசாக தண்ணி தொளித்து இதை கொஞ்சம் கெட்டி மாமா நம்ம பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், இது போல் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மீனை போட்டு நம்ம பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரொம்ப தண்ணியாக விட்டிங்க அப்படின்னாக்கா மீனில் வந்து ஒட்டாது, இந்த மசாலா வந்து ஒட்டாது. அப்புறம் வேகும்போது மீனில் இருந்து தண்ணி வேற விடும். அதனால் இந்த அளவு கெட்டிமமாக நம்ம பிசைஞ்சுக்குவோம். மீனை நான் அதில் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து பிரட்டி ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சிட்றேன். தண்ணி இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி பிரட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா மசாலா வந்து அப்படியே மீனில் கோட்டாயிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மூடிட்டு அடுத்து எப்படி தாளிப்புங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். முதல்ல சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். வறுகடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு, வெள்ளை பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி விட்டுருவோம். மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கூறிகிட்ருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் நம்ம அதுக்குள்ளே மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உருண்டை பிரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டைக்கு. நல்லா ஓரளவு வதக்கிடுங்க. ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லாவே நமக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நமக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டில் வதக்கினா போதும். கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மீனை இப்போ பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும், நம்ம அதை அரைச்சிடலாம். மசாலா இறக்கி நம்ம ஆற வச்சிட்டோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் துணி போடாமல் இது பாருங்கள் இலை போட்டிருக்கேன். வாழை இலை கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்து போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த மீன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா 10 நிமிஷம், அதை வந்து நான் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுனாலே நமக்கு போதும். மீன் வந்து சீக்கிரத்தில் நமக்கு வெந்துடும். கொஞ்சம் தண்ணி சத்து இதிலேருந்து பிரியும், அந்த அளவுக்கு அது வேகும். அது வரைக்கும் வேகட்டும். எல்லா மீனையும் சேர்த்து விட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள், நான் இது போல் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா அவிஞ்சிருச்சு. வாசம் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஆற வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான வாசம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீனை வந்து நான் முள் இல்லாமல் அழகாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நான் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதளவுக்கு நம்ம வேக வச்சா போதும், ஏன்னா லேசாகவே வெந்தாவே மீன் நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் அது பாருங்கள் இது போல் அரைச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஆயில் நம்ம விட்டு இது பண்ணதுனால நல்லா சூப்பராக இருக்குது. இதையும் இப்போ நம்ம மீனோடு சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு விட்டுறலாம். அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு லேசாக கரண்டி போட்டு இப்படி மசிச்சிங்கனாலே போதும், நம்ம அந்த மீனும் அந்த மசாலாவும் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேசாக இன்னும் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா மீனுக்கு நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், போதுமானு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மசாலாவுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சையாக போட்டிங்க அப்படின்னா மீன் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஓரளவு வேக வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நசுக்கி விடும்போது 1-2 முள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓரளவு நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ லேசாக உப்பு சேர்த்து நம்ம கிளறிடலாம். மீனுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிருவோம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவும் உப்பு சேர்த்து ஒன்றாவே கிளறிட்டேன். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அவிச்சிட்டு அந்த மசாலாலாம் வதக்கி தானே நம்ம இதில் சேர்த்துருக்கோம், அதனால் எல்லாமே வெந்தது தான், நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான் இப்போ லாஸ்ட்டு. சரி, எல்லாத்தையும் உருட்டிக்குவோம். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். வடை போலையும் நீங்கள் தட்டிக்கலாம். உருண்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உருண்டை நம்ம உருட்டி வச்சுக்குவோம். பாருங்கள், நான் இது போல் எல்லாத்தையும் உருட்டிட்டேன். எனக்கு வந்து 20 உருண்டை 1/2 கிலோ மீனுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஒரு மட்டமான பாத்திரத்தில் காய வச்சுருக்கேன். ஒவ்வொரு உருண்டையாக நம்ம அதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், எல்லா உருண்டையுமே நான் சேர்த்து விட்டுட்டேன். ரொம்ப சூப்பரான வாசத்தில் இருக்குது. லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இந்த பக்கத்தை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி விடுறேன். பாருங்கள், எப்படி கோல்டன் ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. உடைய விடாமல் கரெக்டாக நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கிறணும். ரொம்ப சூப்பரான கலர் இது. பாருங்கள், எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பரான வாசத்தோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரொம்ப சூப்பராக க்ரஸ்பியாக மீன் கொலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். ரொம்ப க்ரஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின மீன் கொலா எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.